சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நான் ரீசெண்டா வந்து இந்த மாரி மோல்டு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ 200 இது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 21 செட் நான் பண்ணேன். அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அதிலேயே வந்து மைன்யூட்டாக ஒரு ஷேப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மோல்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரேயில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து 0.4 ஸ்கேல் சைஸ் அளவு க்ளேவை நல்லா நீட் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து ஒரு ஷேப்பாக வந்து வச்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் டைமண்ட் ஷேப் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் ஷேப் மாதிரி அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ ஷேப் மாதிரி. ஸோ நிறைய ஷேப் இருக்குது. இதிலே கொஞ்சம் மைன்யூட்டாக இருக்கும். அடுத்தது ரவுண்ட் ஷேப் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன்னா கரெக்டாக ஆர்டர் படி நான் வந்து ஃபஸ்ட்டு புக்கில் வந்து வரைஞ்சிட்டேன் இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுக்கணுன்ட்டு. அண்ட் அதுபடி நான் வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டேன். அண்டு நீங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தேய்க்கிறப்போ இந்த மேலே ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அது ரொம்ப அந்த திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து ஹார்ட் ஷேப். இந்த மாதிரி நான் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் வந்து லைனாக கரெக்டாக அப்படியே வச்சுட்டே வரேன். நீங்கள் வேணால் இந்த சைடில் மேலே இருக்க அந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டதுக்கப்புறமா சென்டரில் இருக்க போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பொறுமையாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுங்க. அதில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. அண்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு அண்டு நம்ம மோல்டு வந்து சிலிக்கான்லாம் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸோ பர்ச்சேஸ் பண்ண முடியல, இல்லை எனக்கு சிலிக்கான் வச்சு ஒர்க் பண்ண தெரியல, எப்படி பண்ணாலும் எனக்கு வரமாட்டுது அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி மோல்டு வாங்கிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு கூட நம்ம டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 20 அந்த மாதிரி டிசைன் பண்ணால் கூட நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட குக்கி கட்டர் நீங்கள் க்ளே மேலே வச்சு எடுக்கிறப்ப லைட்டாக ஒட்டியிருந்தால் நீங்கள் அப்போவே ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லைனா அந்த கேப்பில் போய் மாட்டிக்கும், அப்புறம் எடுக்க முடியாது, ஷேப் வந்து மாறிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக நீங்கள் அந்த ஷேப் வச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க உடனே. ஸோ நான் எல்லா ஷேப்பும் நான் ஃபுல்லாக வச்சு எடுத்துறேங்க. ஓவல் ஷேப், நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஷேப்லாம் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட வந்து சிலிக்கான் வந்து பண்ண முடியல, எனக்கு வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது வந்து டெய்லி வேர்னால ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஸோ டெய்லி வந்து வேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப லைட்டான இயரிங்ஸாக வேணுன்னா கூட நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன் கைஸ். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 2 மட்டும் இந்த மாதிரி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த கீழே இருக்க ஷேப்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அண்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் இடம் இருந்தது, அந்த ரெக்டாங்கிள் ஷேப் மட்டும் நான் கரெக்டாக வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இப்போ எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெட்டாக இருக்குது இல்லையா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தோன்னா ஷேப் வந்து ப்ராப்ளம் ஆகும். லைட்டாக கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க இந்த மாதிரி. ஸோ நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோலலாம் அதாவது ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் இப்படி கட் பண்ணால் அழகாக வந்துடும். இது கொஞ்சம் வெட்டாக இருக்குது, ஏன்னா நம்ம டிசைன் பண்ணுறதுனால அது ட்ரை ஆகிடுச்சுன்னா அது மேலே எந்த டிசைனுமே நம்ம பண்ண முடியாது, கொஞ்சம் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும், டீப்பாக இருக்காது. அதனால் நான் க்ளே வந்து கொஞ்சம் வெட்டாக தான் எடுத்துருக்கேன். அதனால் லைட்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைமண்ட் ஷேப் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் லைட்டாக தண்ணி வச்சு நீங்கள் நீட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் நைஃப் வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த எக்ஸஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி 2 ஃபிங்கரில் நடுவில் வச்சுட்டு ஒரு ஃபிங்கர் வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நான் அதெல்லாம் நீட் பண்ணுறேன். நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் அது கரெக்டாக வரும். இல்லைனா க்ளே வந்து நீங்கள் இந்த மாதிரி நீட் பண்ணுறப்போ அது வந்து கீழே போயிடும். அதை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து டிசைன் பண்ண முடியாது. 2-3 டிசைன் வந்து நல்லா நீட் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த இடம் வந்து நம்ம ஃபிங்கர் வைக்கிறப்போ ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு அளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம கைப்பட்டால் அந்த க்ளே ஒட்டாத அளவுக்கு இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் எல்லா இடத்துலையும் கரெக்டாக நீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே காய்ஸ், அதே மாதிரி நான் எல்லாமே வந்து நீட் பண்ணிட்டேன். அண்டு கொஞ்சம் ஃபேன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்வ் ஷேப் வச்சு நான் ஃபுல்லாக சைடில் இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் கர்வ் ஷேப், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த 2மே வந்து ஒரே மாதிரி டிசைனாகவும் இருக்கணும்.
அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கனால அப்படியே மைன்யூட்டாக தெரியும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரீஃபில் வச்சு சென்டரில் இந்த மாதிரி ரவுண்ட் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குழியில் வச்ச பீட்ஸை இந்த மாதிரி சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து குத்திக்கோங்க. ஸோ பொறுமையாக நான் வந்து இந்த பக்கம் வந்து 4 வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் 4 வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை இந்த பக்கமும் சைடாக குத்துறனால கொஞ்சம் உள்ளே குத்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த பக்கம் குத்திருக்கோமோ அதோட ஆப்போசிட் சைடில் வந்து குத்தினீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போயிடுது. இல்லைன்னா லைட்டாக கம்பி வெளியே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் தெரிஞ்சிருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ சென்டராக ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணி அதை நல்லா கீழே இந்த மாதிரி தள்ளிக்கிறேன். ஸோ அப்போ தான் சமமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குழியில் வச்ச பீட்ஸை வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை. அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி சைடில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டரில் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நல்லா பீட்ஸை வந்து டவுனில் நல்லா இறக்கி விட்டுக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கணும். அதை கரெக்டாக பார்த்து செஞ்சுக்கோங்க. அண்ட் செஞ்சதுக்கப்புறம் ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைங்க. இந்த மாதிரி வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம கை பட்டுச்சுன்னா அதில் டிசைன் வந்து அழிஞ்சிரும். ட்ரேயில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி டிசைன் தரப்போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம பீட்ஸ்க்கு வந்து பண்ணுவோம் இல்லையா, அந்த ஷேப்லேயே எடுத்துகிட்டு அதில் நிக்ரோம் ஒயர் அட்டாச் பண்ணி கரெக்டாக சென்டராக வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அண்டு மற்ற இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குழியில் வச்ச பீட்ஸை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அது கரெக்டாக இருக்கணும் 2 பக்கமும். அதை ஒழுங்காக பார்த்து பண்ணிக்கோங்க. அண்டு லைட்டாக அதை டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் சமமாக இருக்கதா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கர்வ் ஷேப்பை வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக அதை டவுன் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த கர்வ்லேயே ஒரு டிசைன் வரும். அது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூபின் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நிறையா. ஸோ வந்து நம்ம செகண்ட் குழியா 3வது குழியா எனக்கு தெரியல. ஸோ உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பீட்ஸை வந்து யூபின்ல அட்டாச் பண்ணி கரெக்டாக சென்டராக பார்த்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நைஃப் எடுத்து இந்த மாதிரி கோணையாக வந்து ஒரு லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் நல்லா நீட் பண்ணிக்கிட்ட அப்புறமா யூபின்ல அதே மாதிரி பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இது செகண்ட் குழியில் வச்ச பீட்ஸ் தான். ஸோ ஒரு யூபின்ல பார்த்திங்கன்னா 2 பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 3 பீட்ஸ் போட்டால் நல்லா இருக்குமேனு 3 பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு பீட்ஸ் வந்து நடுவில் போய் மாட்டிக்கிச்சனால லைட்டாக அந்த ஷேப் வந்து மாறிடுச்சு. அதனால் ஒரு பீட்ஸை நான் வந்து எடுத்துட்டேன். அதனால் இப்போ 2 பீட்ஸ் தான் வந்து நான் வச்சுருக்கேன். கரெக்டாக சென்டராக பார்த்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்கள் 3 வச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேணால் நீங்கள் யூபின் வந்து பெருசாக வச்சுக்கலாம். நான் மீடியம் சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ரீஃபில் வச்சு சென்டராக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு மூடி கேப் எடுத்து கரெக்டாக சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு கரெக்டாக இருந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து கொஞ்சம் அந்த லைனை வந்து டார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக இருந்தது. தண்ணி வச்சு இந்த மாதிரி தொடச்சிட்டிங்கன்னா போயிடும். இந்த ரீஃபில் வச்சு சென்டரில் டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து ஹார்ட் ஷேப் வந்து எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு குழியில் வச்ச பீட்ஸை கரெக்டாக சென்டராக இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு சைடில் வந்து நீங்கள் 2 பின்னை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து சைடாக வந்து பண்ணிக்கோங்க. நேராக வந்து குத்துனீங்கன்னா அது போகாது. ஏன்னா இந்த பக்கமும் வந்து நிக்ரோம் ஒயர் இருக்குது. அதனால் கரெக்டாக இந்த மாதிரி பார்த்து குத்திக்கோங்க. கொஞ்சம் அழகாக இருந்தது இந்த டிசைன். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு ரீஃபில் வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து சும்மா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இந்த டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணது கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க திங்ஸே தான் நான் வச்சு பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இதுலேயும் வந்து பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றா செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லைனா பிளேட் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ திலகம் ஷேப் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஜஸ்ட் அந்த பெண்ணோட மூடி வச்சு சென்டரில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஆஃப் மூன், இது வந்து ஃபிஷ் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் குழியில் வச்ச பீட்ஸை வந்து கரெக்டாக சென்டராக பார்த்து நீங்கள் இந்த மாதிரி குத்திக்கோங்க.
ஸோ ஃபிஷ் மாதிரி பண்ணாலும் இது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு டிசைன் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் பண்ணியிருக்கேன். இப்போ ரீஃபில் வச்சு கீழே 3 அண்டு மேலே 2 அண்ட் அதுக்கு மேலே 1 இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெட்டாக இருந்துச்சுன்னா கோணையாக போயிடும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்கும் அது. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா டைமண்ட் ஷேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கரெக்டாக வி மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் ரீஃபில் வச்சு கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த வி ஷேப் வச்சு நான் ஃபுல்லாக இந்த சைட்லலாம் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம டிசைன் வந்து எப்படி வேணுமோ அந்த அளவு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இதை வந்து கரெக்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் நீங்கள். ஸோ எந்த அளவு டிசைன் கொடுக்குறீங்களோ அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணாத அது சரியாக வரும். இப்போ நான் ஸ்டார் ஷேப் வந்து எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி வி கட்டர் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வி வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் வி ஷேப் வந்து கொடுத்துக்கணும். அண்டு கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் அந்த கட்டரில் இருக்க க்ளேவை வந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து உங்களை டிசைன் பண்ணுறப்போ டிஸ்டர்ப் பண்ணும். சென்டராக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ரீஃபில் வச்சு. ஸோ கொஞ்சம் கோணையாக இருந்தால் லைட்டாக தண்ணி வச்சு உடனே துடைச்சிருங்க, அது சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்து இந்த மாதிரி நைஃப் வச்சு சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஃபஸ்ட் லைன்ஸ் வந்து ஸ்லைடாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக பண்ணிங்கன்னா இந்த டிசைன் நமக்கு கிடைக்கும். ஸோ கரெக்டாக ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திலகம் ஷேப் மாதிரி நான் ஒரு பீட் செஞ்சுருக்கேன். அதுலேருந்து வந்து யூபின் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக சென்டராக பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ரீஃபில் வச்சு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து உள்ளே போயிடும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகாது, கோணையாக போயிடும். அதனால் கோணையாக போச்சுன்னா உடனே எடுத்து டக்குன்னு நீங்கள் தண்ணி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ யார் எது பண்ணாலும் மிஸ்டேக்ஸ் ஆகும். அந்த மிஸ்டேக்ஸை வந்து எப்படி வந்து சரி பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த டெரகோட்டா ஜுவல்லரி உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும். அண்டு யூபின் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறது என் மாதிரி இருக்கணும் மேலே, கீழே வந்து அப்போ தான் வந்து பீட்ஸ் வந்து ஹேங் ஆகும். அடுத்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஷேப் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நைஃப் எடுத்துகிட்டு லைன்ஸ் வந்து நாம் கோணையாக அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ அது கரெக்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா 2 ஷேப்புமே ஒரே மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் வந்து ரீஃபில் எடுத்து நான் லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டுக்கிறேன். நீங்கள் குத்துறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் டச்சாக நீங்கள் குத்தணும். ரொம்ப நீங்கள் வந்து டீப்பாக குத்துனீங்கன்னா அந்த சைடில் ஷேப்லாம் வந்து மாறிடும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. குத்துனதுக்கப்புறமா பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து செகண்ட் குழியில் வச்சு பீட்ஸை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷேப் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நைஃப் வச்சு நான் வி ஷேப் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் கரெக்டாக சென்டராக இருக்கணும், அதை கரெக்டாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறம் ரீஃபில் எடுத்து அந்த லைட்டாக மேலே யூ மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் குத்தி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் சின்னதாக இருக்கனால நான் ஊசி வச்சு குத்திருக்கேன், அதே மாதிரி நீங்களும் ஊசி வச்சு குத்திக்கோங்க. அதுக்கப்புறமா வி ஷேப்பை இந்த மாதிரி லைட்டாக நான் வந்து சைடில் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சென்டரில் இந்த மாதிரி யூ ஷேப் வந்து கொடுத்துக்கிட்டேன் ரீஃபில் வச்சு. நீங்கள் எந்த டிசைன் எப்படி வேணால் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ லைட்டாக ட்ரை ஆன மாதிரி இருக்கனால லைட்டாக நான் தண்ணி வச்சு மேலே மட்டும் நீட் பண்ணிக்கிறேன். ஸோ நீட் பண்ணதுக்கப்புறம் ரீஃபில்ல வச்சு சென்டரை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக குத்தி விட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம டிசைனாக இருக்க போகுது, அதனால் நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி குத்திகிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஊசியில் வந்து க்ளே வந்து ஒட்டிடும். அப்பப்போ நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 ஃபிங்கர் சப்போர்ட்டோடு இந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணுறப்ப ஈஸியாக நமக்கு கடகடன்னு வேலை முடிஞ்சிடும். அண்ட் கரெக்டாக ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா பார்த்து குத்தி விட்டுக்கோங்க. ஸோ நைஃப் எடுத்து நான் வந்து அவுட்லைனாக கொடுத்துக்கிறேன். அந்த ஷேப்பை நான் மேலே வந்து அவுட்லைனாக நைஃப் வச்சு கொடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக இருக்கணும், ரொம்ப டீப்பாக கொடுத்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த யூ கட்டர் இருக்குது பார்த்திங்களா, அது சென்டரில் கொடுத்து அண்டு உள்ளே வந்து டாட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டு நடுவில் வந்து டாட் மாதிரி கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வி கட் வச்சு ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக அந்த டிசைனை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த டிசைன் வந்து ஷார்ப்பாக இருக்கணும், உங்களுக்கு டீப்பாக இருக்கக்கூடாது.
ஸோ இந்த மாதிரி லைன் வரைஞ்சதுக்கப்புறம் நடுவில் வந்து டாட் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து நான் செகண்ட் குழியில் வச்ச பீட்ஸை வந்து கரெக்டாக சென்டராக பார்த்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா என் மாதிரி இருக்கனால நான் அந்த பீட்ஸ் வந்து யூ மாதிரி வச்சுருக்கேன். சாரி, பீட்ஸோட மேலே இருக்க யூபின் வந்து பார்த்திங்கன்னா என் மாதிரி இருக்குது. அதனால நம்ம யூபினை யூ மாதிரி அட்டாச் பண்ணணும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இது காமனாக தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஷேப்போட லைட்டாக இது வந்து மாறி இருக்கும். அதிலே அந்த ஒரு 6 டூல்ஸ் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு சின்னதாக ஒரு ஷேப் மாதிரி இருக்குது. அதை வச்சு நான் வந்து ஃபுல்லாக 3 சைடு நான் கொடுத்துட்டேன். அடுத்தது இந்த ஓவல் ஷேப்புக்கு வந்து கரெக்டாக நேராக ஒரு கோடு போட்டுட்டு அண்ட் அந்த கர்வ் ஷேப்பை இந்த மாதிரி லீஃப் மாதிரி நான் கொடுக்குறேன். ரொம்ப அழகாக இருந்தது இந்த டிசைன். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டிசைன்லாம் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு டிசைன் வந்து கொடுக்க தோணும். எனக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு கிட்டத்தட்ட 21 ஸ்டட் வந்து நானே டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளெயினாக இருக்க பார்த்திங்களா, அதில் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட என்ன டூல் இருக்கோ. இப்போ இந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக சென்டரை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அண்ட் வி ஷேப் வச்சு 4 பக்கமும் கொடுத்துறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வி மாதிரி இருக்குது அண்டு ஸ்கொயர் மாதிரியும் இருக்குது. அந்த ஷேப் பேர் எனக்கு தெரியல. ஸோ அது பார்த்திங்கன்னா சைடில் வந்து நான் வந்து ஒரு லைன் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டூல் வச்சு நான் லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். நான் டீட்டெயிலாக வந்து டூல்ஸ் பேர்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு குழியில் வச்ச பீட்ஸை வந்து கரெக்டாக சென்டராக பார்த்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 4ஆக பிரிச்சுருக்கேன் அந்த டிசைனில். ஃபஸ்ட்டு வி ஷேப்பு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு டிசைன் இந்த மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். மறுபடியும் மேலே வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். அப்புறம் ரீஃபில் வச்சு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நல்லா நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு நான் வந்து ஒரு 3 days ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பெயிண்டிங் வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ.